அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பருமாவு திரிக்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பாருங்க, கொஞ்சோண்டு அரிசி ஒரு 2 கிளாஸுக்கு ஊற வச்சு நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போது இதை இந்த ஜாரில் எடுத்து போட்டு இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து அதை கொஞ்சம் நேரம் அது காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் எப்படி வறுக்கிறதுன்றதை காட்டுறேன். பாருங்கள், பருமாவை நான் மிக்சியிலேயே போட்டு திரித்து வச்சுருக்கேன். அது இப்போது ஃபேன் காற்றுல வச்சு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா அது ஃபேன் காற்றுல உலர்ந்து வரட்டும். நல்லா அது தண்ணியெலாம் இல்லாமல், தண்ணி இல்லை கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா அது அப்படியே வறுக்கிற பதத்துக்கு வரட்டும். கொஞ்சம் ஃபேன் காற்றுல வைப்போம். வச்சுட்டு திரும்ப உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வறுக்கும்போது. வீட்டிலையே அந்த மாதிரி மிக்சியில் கொஞ்சமாக தேவைப்பட்டதை நம்ம செஞ்சுக்கலாம். அதனால் நான் செய்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்களும் அப்படி செய்யுங்க. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம அடுப்பு பற்ற வச்சு 1 மணி நேரம் ஆகிட்டு அடுப்பு பற்ற வச்சு சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். அது சூடான உடனே மாவு போட்டு வறுத்துக்கலாம். 1 மணி நேரம் ஆகிட்டு நல்லா மாவு பாருங்கள் உதிரியாக வந்திருக்கு. நல்லா காஞ்சி அந்த ஈரத்தன்மை இல்லாமல் உணர்ந்து வந்திருக்குது. இப்போ இது சூடாகட்டும். எடுத்து போட்டு இப்போ வறுத்து காமிக்கிறேன். சட்டி சூடாகிட்டு இப்போது மாவு போட்டுக்கிறேன். இப்போது கை விடாமல் இதை வறுத்துக்கிட்டு இருக்கலாம். கொஞ்சம் அது மாவு கொஞ்சம் சூடு ஏறட்டும். கொஞ்சம் சூடு ஏறட்டும். கொஞ்சமாக அரிசி ஒரு இந்த கிளாஸுக்கு ஒரு 2.5 கிளாஸ் தான் இருக்கும் அரிசி. 2 கிளாஸ் அரிசி தான். அதை ஊற போட்டேன்றேன் பாரு, சாரி. அதை கழுவி தண்ணி வடிய வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி 1 மணி நேரம் நல்லா அதை உணர வச்சுருக்கேன். அது உணர்ந்து வந்த உடனே இப்போ அதை வறுக்கவும் போட்டாச்சு. எப்போவும் மிஷினில் கொடுத்து அடுத்த ஆள்கிட்ட கொடுத்து தான் நம்ம அதை வறுக்கிறது. இப்போது நம்மளே அதை செய்வோம். ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளால் முடியாது என்ன இருக்குது, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இதை வறுத்து எடுக்கலாம். நல்லா வறுந்து வரட்டும். நல்லா கட்டிங்கெல்லாம் இல்லாமல் அப்படியே உடைச்சி விடுவோம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா மாவு நல்லா கொஞ்சம் சூடு ஏற ஆரம்பிச்சிட்டு. நம்ம இப்படி மாவு வறுக்கும் போதே நம்ம அந்த கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம அதை உடைச்சி விட்டுட்டோம்னாக்கா எப்போது மிஷினில் தான் இது பருமாவை திரித்து வறுத்து கொடுக்க சொல்லுவேன். இன்ஷா அல்லாஹ் இப்போது ஃபஸ்ட் டைம் இப்போது நான் செய்கிறேன். மிக்சியில் போட்டு பார்க்கலாம்.
ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த பருமாவை நான் வறுத்து எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது இருக்கிற மாவெல்லாம் அப்புறமா உங்களுக்கு வறுத்து காமிக்கிறேன். இந்த பருமாவை கொஞ்சம் திரிச்சிக்கிட்டு இருக்கேன், வறுத்துக்கிட்டு இருக்கேன். வச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், மொத்த மாவையும் வறுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது, அதையும் வறுத்து எடுத்துடலாம். மொத்தமாக வறுத்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லா மாவையும் வறுத்து எடுத்துட்டேன். பருமாவு வறுத்து எடுத்துருக்கேன். கொஞ்சம் அது ஒரு மாதிரி அரிசியில், பச்சரிசியில் அவல் இருந்திருக்கு பாருங்கள். அது சீக்கிரம் அது அறப்படாமல் போயிட்டு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைமும் பார்ப்போம்.
உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.